ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல உங்களுக்காக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான டர்க்கிஷ் பை படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனா இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைலி. ஆக்சுவலி இந்த படத்துக்கு மொத்தமா 2 பார்ட் இருக்கு. அதுல 2வது பார்ட் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை தேடி பார்த்தா அந்த பார்ட் கிடைக்கலங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லைங்க. டைரக்டாவே நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ளேயும் போயிடலாம். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு படம் போடுற எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லே பாத்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டை தான் காட்டுறாங்க. ஆனா அந்த வீட்டை பத்தி ஒருத்த வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு இருக்கான். அதாவது நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த வீடு சாதாரண வீடு இல்ல, இது ஒரு சபிக்கப்பட்ட வீடு. அதனால இந்த வீட்டு பக்கம் கூட எந்த மக்களும் போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதுலயே சில பேர் இந்த வீட்டை கிராஸ் பண்ணி போறப்போ அவங்களுக்கு யாரும் இந்த வீட்டுக்குள்ள இருந்து கத்துற மாதிரியும் கிசுகிசுக்கிற மாதிரியான சத்தமும் கேட்குமா. அன்னதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டோட ஓனர், அவங்களோட பேரு ஹலாசா. அவங்க தான் அந்த பில்டிங்குள்ள பேயா சுத்தி திரியறதாகவும் அங்கங்க மக்களை பயமுறுத்துறதாகவும் சொல்லப்படுது. அதனால எக்காரணத்தை கொண்டு அந்த வீட்டு பக்கம் மட்டும் போயிடாதீங்க, அப்படி போனா உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் படத்தோட டைட்டிலே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா ஐலி அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணு அம்மா கிட்ட, அம்மா தயவு செய்து என் ரூம் விட்டு போகாதீங்கம்மா, அந்த ஆளெல்லாம் என்னோட அப்பாவை ஏத்துக்க முடியாது, அதனால பிளீஸ் நீங்களும் என் கூடவே இருங்கன்னு சொன்னா, பாரு உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, இனிமே அவன் தான் உன்னோட அப்பன். ஏன்னா என்னோட கடந்த கால வாழ்க்கைக்கு என்னால மறுபடியும் திரும்பி போக முடியாது, அதனால எது நடந்தாலும் பொறுத்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு வெளியில போயிடுறா. அப்படி இவ போனதுக்கு அப்புறமா இவ கல்யாணம் பண்ண 2வது புருஷன் ரூமுக்குள்ள வரான். வந்துட்டு இந்த பொண்ணு அனாவசியமா தொடுறான். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு, என்ன பண்றீங்க, என்ன தொடாதீங்க போங்க போங்கன்னு சொன்னா அந்த பையன் பேண்ட கழட்டான். அப்ப அந்த பொண்ணோட அம்மாக்கரை உள்ள வந்து இந்த பொண்ணை காப்பாத்துவாங்கன்னு பார்த்தா குயால டோரை சாத்திட்டு வெளியில போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த நாசமா போற நார பையன் இந்த குட்டி பொண்ணு கூட அப்படி இப்படிமா இருக்கான். இப்படி நடக்கிறது ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, தினம் இந்த பொண்ணு இதே கொடுமையை தான் அனுபவிக்கிறா. அந்த கொடுமையை தாங்க முடியாம தூங்கிட்டு இருந்த அந்த அம்மாக்கரையோட கழுத்திலே கத்தி வச்சு ஒரு போடு. அது மட்டுமா இவளை நாசம் பண்ண அந்த அப்பங்கானோட கழுத்தையும் கரெக்டா அறுத்தறிஞ்சிடறா. அந்த தூக்கத்துல இருந்து கண்டுபிடிக்கிறா. சின்ன வயசுல பார்த்தோம் இல்லையா அந்த ஐலிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணுதான் அவ. இப்ப அவன் நல்லா வளர்ந்துட்டா, அந்த ஒரு டாக்டர் இருக்கிறா. அதுக்கப்புறம் அவ குட்டி பொண்ணா இருக்கிறப்ப ஒரு பொம்மையை வச்சிருந்திருப்பா இல்லையா, அந்த பொம்மையை பார்த்துட்டு இது நம்மளோட தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட வயித்தை தடவி பாக்குறா. அந்த இவளோட பாட்டி இவகிட்ட சொன்ன விஷயத்தையும் நினைச்சு பாக்குறா. அந்த பாட்டி, இது மாதிரி உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய பணம் இருக்கு, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இந்த சொத்துக்கள் எல்லாமே உனக்கு தாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லிருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போறா. அப்ப அவளை பாக்குறதுக்காக ஒரு பேஷண்ட் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பல வருஷமா குழந்தை இல்ல போல, அதனால இவகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப ஐலியா, அதை பாருங்க சார், உங்க மனைவியோட பிரச்சனையை சரி பண்ணி உங்களுக்கு குழந்தை பிறக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு, ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும்னு சொன்னா இவங்க பணத்தை பத்தி எல்லாம் எந்த கவலை இல்ல, எங்களுக்கு குழந்தை வேணும் அவ்வளவுதான் சொன்னா ஹைலியும் அப்போ ஓகே பிரச்சனை முடிஞ்சு, நீங்க பணத்தை கட்டிட்டு வெளியில போங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவும் அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ யாருக்கோ கால் பண்றா. பரேட்டு பார்ப்புரா, நமக்கு புதுசா ஒரு கிளைண்ட் கிடைச்சிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம வழக்கம் போல என்ன பண்ணுவோமோ அதே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த பையன் பயப்படுறான். எது மறுபடியுமா? பாருங்க, இந்த பிரச்சனையில என்ன உள்ள இருக்காதீங்க, கடைசி நம்ம பண்ணது என்ன ஆச்சுன்னு தெரியல உங்களுக்கு, அதனால என்னால முடியாதுன்னு சொன்னா, அதை பாடுறா, உனக்கு தேவை பணம் தானே, அந்த பணத்தை எதிர்பார்க்கறத விட எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன், அதனால சொன்னபடி உனக்கு அந்த வேலையை முடுறான்னு சொல்லவும் அவனும் சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வரா. வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ வீட்டோட கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. யாரான்னு பார்த்தா போன்ல பேசினா பாத்தீங்களா, புராக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன். அந்த பையன் தான் வீட்டுக்கு வந்திருக்கான். வந்துட்டு அப்படியே பயங்கரமா புலம்புறான், ரொம்ப பயந்து போயிருக்கான். அதாவது எல்லாம் முடிஞ்சு, அவங்க நம்மள கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம 2 பேருமே சாக போறோம், கடவுள் நம்மள கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. ஐலியும், புராக் உனக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க, நம்ம யாருக்கிட்டே மாட்ட மாட்டோம், ஏன்னா நம்ம பண்ண விஷயம் எல்லாத்தையுமே தடையில்லாம நான் அழிச்சிட்டேன்னு சொன்னா இவன் அப்பவும் அடங்காம, இல்ல நீ போய் சொல்ற, இந்த விஷயத்த பத்தி நீ வேற யாருக்கிட்டையாவது சொன்னியான்னு கேட்டா அவ்வளவு காமெடி பண்ணாத பத்தி நான் யாருக்கிட்டே சொல்லல, அந்த ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்து மேல எனக்கு பெருசா ஈடுபாடே இல்ல, ஆனா அதை பண்ண நிறைய காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கு ஆசை காட்டினேன், அதனாலதான் பணத்து மேல இருக்கிற மோகத்துல நானும் இதை செய்ய ஒத்துக்கிட்டேன்னு சொல்றா. அப்ப பதிலுக்கு அவன், நீ மட்டும் உன்னோட வேலையை சரியா செஞ்சுட்டா இப்ப நான் அந்த பிரச்சனையில மாட்டிருக்கவே மாட்டேன், இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் சொன்னா அவ கடுப்பாயிட்டு, என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, என் வீட்டுக்கு வந்து என்னை மாட்டியா, ஃபர்ஸ்ட் வெளியில போட திட்டவும் அந்த பையனும் நீ நானும் பண்ணதுக்கு கண்டிப்பா நம்ம அனுபவிக்க தான் போறோம், அதுல இருந்து நம்ம 2 பேராலுமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறான். ஆக்சுவலி இவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் படம் போக போக தான் தெரியும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்ப இந்த பையலை அடிச்சு துரத்துறதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் நிம்மதியா படுத்து அவளோட பெட்ல தூங்கிட்டு இருப்பா. அப்படி தூங்குறப்போ ஒரு சத்தம், நான் சொல்றதை இமேஜின் பண்ணிக்கோங்க, நல்லா வலுவலுன்னு இருக்கிற டைல்ஸ்ல ஒரு இரும்பு சேரை பிடிச்சு வரட்டு வரட்டுன்னு இழுத்தா எப்படி ஒரு சவுண்ட் வரும், அதே மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. அது கூடவே ஏன் இல்லை இப்படி பண்ண, எதுக்கு என்ன சாகடிச்சேன்னு ஒரு பொண்ணு அழுகுற மாதிரியான சத்தமும் கேக்குது. அதனால அவள என்ன சத்தம் தெரியலன்னு சொல்லிட்டு படி வழியா அப்படியே கீழே இறங்கி வந்தா அங்க வராண்டால தூரத்துல ஒரு பேய் பத்தின சேர் போட்டு உட்கார்ந்துருக்கு. அதை பார்த்து பயந்து
பயந்தவளும் மெயின் டோர் ஓபன் பண்ணலாமே பார்த்தா டோர் ஓபன் பண்ண முடியல. அந்த போதா குறைக்க வாயை பொழந்துகிட்டு அந்த பேய் பத்தி தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இருக்கேன். அந்த பேயோட கையில பத்தினா ஒரு சின்ன இறந்து போன குழந்தையோட சிசு இருக்கு. அதை பார்த்துட்டு பயந்தவளும் கத்துன்னு கத்திட்டு இருக்கேன். திடீர்னு இந்த பேய கருத்து மறைஞ்சு போயிடுது. சரி பேய் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மெயின் டோர் ஓபன் பண்ணா நான் இன்னும் போலடி இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேய் ஒரு கத்து பாருங்க. ஹீரோயின் பயந்து போய் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. ஆனா கண்ணு முழிச்சா பெட்ல இருந்து கண்ணு முழிக்கிற தரையில படுத்து கிடக்குறா. அப்படி படுத்தவன் மறுபடியும் எந்திரிச்சு நின்னா மாஸ்க போட்டுக்கிட்டே இவளோட பாட்டி அங்க உட்காந்துருக்கு. அந்த பாட்டிக்கு பக்கத்துலயே ஒரு பேய் உட்காந்து நமக்கு தின்னுக்கிட்டு இவளே பாத்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு பயந்தவன் மறுபடியும் கத்துன்னு கத்துறா. அப்படி கத்துறவ கண்ணு முடிச்சா இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்த கனவு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ஒரு பழைய பாலடைஞ்ச வீட்டை காட்டுறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அதே வீடு தான் நினைக்கிறேன். அந்த வீட்டை ஒரு மாதிரி அமானுஷமா காட்டிட்டு இப்ப இந்த பக்கம் மறுபடியும் கதைக்கு வராங்க. அதுல நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ மித்தட் அப்படிங்கிற ஒரு பையன் பாக்குறதுக்காக வரான். வந்துட்டு செமக்கோமா என்ன மறந்துட்டியா, என்ன ஞாபகம் இல்ல, நானும் என்னோட பொண்டாட்டி சேர்ந்து எங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படிங்கிறதுக்காக உன்னை பாக்குறதுக்காக வந்தோம், ஞாபகம் இல்ல, அப்பொழுது பாருங்க இதனால நாளைக்கு வந்து பேசிக்கலாம், இப்ப டைம் ஆச்சு நான் கிளம்பணும்னு சொன்னா அவன் எங்கடி போவா மாலவனை கொன்னே போடுவான்னு சொல்லிட்டு இவன் ஒரு சீட் எடுத்து காட்டுறான். அதுல என்ன போட்டுக்கினா இந்த பையனோட விந்தணுக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு, இவனால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா இவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவனோட பொண்டாட்டி கர்ப்பமாயிருக்கா, அந்த குழந்தைய பெத்தெடுத்திருக்கா. சோ மொத்தத்துல அது சாத்தியமே இல்ல இல்லையா. இப்படி இருக்கிறப்ப என் பொண்டாட்டிக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சுன்னு கேட்டா அவ வாயவே திறக்க மாட்டேங்கிறா. அப்ப அவனு இதை பாரு நான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன், அதுல எனக்கு பிறந்த அந்த குழந்தை என் குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. 8 வருஷமா நான் முட்டாளா இருந்திருக்கேன், இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், இதெல்லாம் எதுக்கு பண்ண, கேவலம் அந்த பணத்துக்காகவா, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மம் அந்த பூமியில இருக்க கூடாது, நீ எல்லாம் செத்துருன்னு சொல்லிட்டு அவளை துப்பாக்கி வச்சு சொல்லாமேன்னு போனா அவன் மித்தட் கொஞ்சம் பொறுமையாரு, சத்தியமா நான் எந்த தப்புமே பண்ணல, இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட பொண்டாட்டி தான், அவ உனக்கு தெரியாம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய தடவை வந்திருக்கா, என்கிட்ட கெஞ்சினா எப்படியாவது எனக்கு குழந்தை வேணும் கேட்டா, அதனால வேற வழி இல்லாம இன்னொருத்தரோட விந்தணு எடுத்து உன்னோட பொண்டாட்டியோட உடம்புல சேர்த்துட்டேன், ஆனா அந்த விஷயத்தையும் கூட என்னோட புருஷன் கிட்ட சொல்லாதன்னு அவன் கேட்டுக்கிட்டா, அதனாலதான் நானும் இந்த விஷயத்த மறைச்சிட்டேன்னு சொல்லவும் இந்த மித்தட் அப்படியே தக்கச்சு போயிடுறான். தான் பொண்டாட்டி தனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியிலயும் போறான். அதுக்கப்புறம் இந்த ஐலிக்கு ஒரு கால் வரும். அந்த காலை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டு. சொல்லப்போனா பாய் ஃப்ரெண்ட் தான் கிடையாதுங்க, அந்த பையலுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, இவ கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான். இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் பத்தினா ஒரு பிரெக்னன்சி கிட்ட எடுத்து வெளியில வச்சு நான் உன்னால கர்ப்பமா இருக்கேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப கேட்ட அந்த பையல என்னது பிரெக்னண்டா, பாறையிலே இந்த விஷயத்துக்குலாம் நான் இன்னும் ரெடி ஆகல, அதனால இப்போதைக்கு இந்த குழந்தையெல்லாம் வேண்டாம்னு சொன்னா இது ரெடி ஆகலையா, அப்ப என் கூட அப்படி இப்படி மாறுதியே, அப்ப இந்த விஷயம் உனக்கு ஞாபகத்துல இல்லையா, உன்னால நம்பி நான் கூட அப்படி இருந்த பத்தியா என்ன செருப்பாளி அடிக்கணும், நான் இது வரைக்கும் பழகினதுல நீ ஒருத்த மட்டும் தான் நல்லவன் நினைச்சேன், ஆனா நீ என்னோட அம்மா மாதிரி ரொம்ப கேவலமானவன் தான், நான் பயப்படாத, நான் மறுபடியும் இனிமே உன்னை பாக்குறதுக்கு வரமாட்டேன், அங்க வயிற்றுல வளர்ற இந்த குழந்தைய நான் அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியில வந்துடுறா. இப்ப இதே டைம்ல ஹாஸ்பிட்டல்ல மித்தட்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அந்த பையன் நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தாலே ஹீரோயின் சொன்ன அந்த விஷயம் தான் திரும்ப அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. அதனால நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு பொண்டாட்டி கறிய அடி நடிச்சு அவளோட கழுத்தை பிடிச்சு நடிச்சு, ஏண்டி நான் உனக்கு என்னடி குறை வச்சேன், எனக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி நீ மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ண ட்ரை பண்ண இவங்களோட பொண்ணு பாத்தீங்கன்னா பயந்துட்டு அப்பா அம்மா எதுவும் பண்ணிடாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவன் கடுப்பாட்டு இது அப்பாவா, நீ முதல்ல எனக்கு பிறந்தவளே கிடையாது, போய் சாவடின்னு சொல்லிட்டு அவளை கீழே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் இவளோட கழுத்தை பிடிச்சு நடிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த லேடியும் ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தா என்னத்த பார்த்தாங்கன்னு தெரியல, ஆனா ஐயோ எல்லாம் போச்சு எங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தலையில அடிச்சுட்டு அழுகுறாங்க. இப்ப இதே டைம்ல ஐலியை காமிச்சா அவ கால அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. அப்படி போயிட்டு இருக்கிற வழியில ஒரு டேர்னிங் வரும். அந்த டேர்னிங்ல வண்டியை திருப்பினா வண்டி தானாவே ஆஃப் ஆகிது. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியல. அண்ட் போதா குறைக்கு நடு ரோட்ல ஒரு 4-5 பேர் பத்தினா ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. அதனால அவளும் என்ன பண்றதுன்னு தெரியல, காரும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு வீடு ஒண்ணு இருக்கும். ஸ்டார்டிங் சீல பார்த்தோம் இல்லையா, ஒரு அமானுஷமான வீடு, அதே வீடு தான். அந்த வீட்டை பார்த்தவ இதுக்குள்ள யாராவது இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனா மெயின் டோர் ஓப்பன்ல தான் கிடக்குது. அது மட்டும் இல்லங்க, அந்த வீடு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி செம திகிலா இருக்கு. அண்ட் இவ உள்ள வரதையும் வேற யாரோ பாத்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. அப்ப அவளுக்கு பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் லைட்டா டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க உள்ள ஏதோ ஒரு லேடி பத்திட்டா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த வீட்டோட ஓனரமா வராங்க. வந்துட்டு என்னாச்சுமா நடுராத்திரியில இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்குன்னு கேட்டா இவ்வளவு என்ன மன்னிச்சிடுங்க, மெயின் டோர் ஓபன் இருந்துச்சு அதான் உள்ள வந்தேன்னு சொன்னா அவங்க அதனால நம்ம இருக்கு, இந்த வீட்டோட கதவு எப்பவுமே திறந்துதான் இருக்கும். அண்ட் இந்த வீட்டோட மாடியில ஒரு வயசான பாட்டு இருக்காங்க, அவங்கள பாத்துக்கிட்டு இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. அண்ட் அவங்களை பாத்துக்கிற வேலையை உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காளே ஒருத்தி, அவ தான் பண்ணணும், ஆனா அவ சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அந்த வேலையை நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா உனக்கு என்னமா பிரச்சனைன்னு கேட்டா ஐலியும் இல்லங்க நான் வர வழியில கார் ஆஃப் ஆயிடுச்சு, அண்ட் வழியிலேயே ஒரு 4-5 பேர் பேய் மாதிரி நின்று ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க, அதான் அவங்கள பார்த்து பயந்து இந்த வீட்டுல உதவி கேட்கறதுக்காக வந்தேன்னு சொல்றா. அப்ப அவங்க அவ்வளவுதானே, இது உன்னோட வீடுமா, நீ தாராளமா இந்த வீட்டுல எத்தனை நாளைக்கு வேணா தங்கிக்கலாம், பயப்படாத வாயன் கூடன்னு சொல்லிட்டு இவள இந்த வீட்டோட மாடி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இந்த டைம்ல இந்த காரை சரி பண்றதுலாம் சாத்தியம் இல்லாத விஷயம், அதனால இன்னைக்கு நைட் என்னோட வீட்லயே நீ தங்கிக்கமா, காலையில உன்னோட காரை சரி பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லவும் ஐலியும் ஐயோ உங்களுக்கு ஏன் இவ்வளவு சிரமம்னு கேட்டா இதுல என்னமா சிரமம், விருந்தாளியை உபசரிக்கிறது அந்த கடவுளை உபசரிக்கிற மாதிரி, அதனால எனக்கு ஒரு கஷ்டமா இல்ல, நீ அதனால ஃபர்ஸ்ட் இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு உனக்கு டீ போட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்க உள்ள போலாமேன்னு பார்த்தா ஐலிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு பேய் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு இவ்வளவு அந்த பொண்ணு யாருன்னு கேட்டா அந்த பொண்ணு ஒரு 6 மாசம் கர்ப்ப
குழப்பமா இருக்கா. அண்ட் அவளோட புருஷவளை சரியா பாத்துக்காம நடுத்தருவில் விட்டுட்டு இவளை ஏமாத்திட்டு போயிட்டான். அதனால போக வழி இல்லாம அவ அனாதை நின்னதை நான் பார்த்தேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் அவளை என்னோட பொண்ணு மாதிரி நான் பாத்துட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அட மறந்துட்டா பாரு, நான் போயிட்டு டீ எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் நான் இங்கே சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுவாங்க. அப்படி போனதுக்கு அப்புறமா ஐலியும் என்னது இந்த வீடு ஒரு மார்க்கமா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க செவுத்துல மாட்டி இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பாக்குறா. அந்த போட்டோஸ் நீங்களே பாருங்க, அதுல இருக்கிறது சாதாரண மனுஷங்க மாதிரியே இல்ல, ஏதோ இந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு பேய் பிசாஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு குரூப் போட்டோ எடுத்து அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் அங்க செவுத்துல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதை பாக்குறப்ப நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. அப்ப பாருங்க, இதே செவுத்துலயே ஒரு வயசானவரோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை நம்ம ஹீரோயின் ஒத்து பாத்துட்டு இருக்கு. அதுல இருக்கிற அந்த கிழவனை பத்தின பேனி ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த போட்டோ பாத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள ஒரு டோர் தானாவே திறக்குது. என்னன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணா உள்ள இருந்து ஒரு குட்டி பொண்ணு வெளியில வரா. வந்துட்டு புரியாத மாதிரியே பேசுறா. அதாவது நிஜம் இந்த வீட்டுல ஒரு கனவு, ஆனா இங்க கனவுல நடக்கிறது நிஜமாவே நடக்கும். கனவு நிஜம், நிஜம் கனவுன்னு இங்க எல்லாமே கலந்துருக்குன்னு சொல்றா. இப்படி சொல்லிட்டு பட்டான்னு கதவை சாத்திட்டு உள்ள போயிடுவா. அதுக்கப்புறம் உள்ள போன ஓடனமா வெளியில வந்துட்டு அங்கடமா பண்ற, இங்க வா உனக்காக டீ கொண்டு இருக்குன்னு சொல்லுவோம். இவ்வளவு போறா. போயிட்டு அந்த குட்டி பொண்ணு யாருன்னு கேட்டா, ஓ அந்த பொண்ணா, அந்த பொண்ணோட அப்ப சரியான காம வெறி பிடிச்சவன். இந்த பொண்ணையை நாசம் பண்ணிட்டு இருந்தான். அவன் கிட்ட இருந்து காப்பாத்தி நான் தான் அந்த குட்டி பொண்ணை வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த மொத்த பில்டிங்க்கு நான் ஓனர் கிடையாதுமா, எனக்கு முன்னாடி ஹாலாஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் ஓனரா இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த பில்டிங்கை நான் தான் பாத்துக்கிறேன். ஆனா அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் இங்க செவுத்துல மாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் இந்த அம்மா தன்னோட பேரு குலை அப்படின்னும் என்னோட வாழ்நாள் முழுக்க இந்த பில்டிங் குள்ள தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு பாத்தியாமா உன்னை பேச விடாம நானே பேசிட்டு இருக்கேன் பாரு. ஆமா உன்னோட பேர் என்ன, நீ என்ன பண்றன்னு கேட்டா, இவன் என்னோட பேரு ஐலி, நான் ஒரு டாக்டர் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப இன்னும் நீ டாக்டரா, அப்ப கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல குணமடையாத நிறைய நோயாளிகள் இருக்காங்க. யாருக்கு தெரியும் நீங்க வந்திருக்கிறதுனால அவங்களோட நோய் குணமாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட் டைம்ல இந்த பக்கத்துக்கு வந்தேன்னு கேட்டா, என்னோட ஃப்ரெண்டை பார்க்க வந்தேங்கிறா. ஓ அப்படியா, நீ கவலைப்படாத, இந்த பில்டிங் குள்ளேயும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் நிறைய விருந்தாளிகள் இருக்காங்க. அதனால நீ கண்டிப்பா இந்த வீட்டுல தனியா இருக்க மாட்டேன். அதே மாதிரியே காலையிலக்குள்ளேயே உன்னோட பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துடும் சொல்லவும் இந்த லேடி எங்கிறது போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐலியும் என்னது இந்த லேடி ஒரு மாதிரி உள்குத்தாவே பேசுறாளேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சோஃபால படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா. அப்ப பாருங்க, ஸ்டார்டிங் சீன்ல மெத்தட்டுன்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, அவன் மூஞ்சி முழுக்க ரத்தத்தோட நிக்கிறான். அண்ணன் ஒரு கர்ப்பிணி பொண்ணு கையில ஒரு இறந்து போன குழந்தைய வச்சுட்டு அங்கிட்டு கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கற்பனையே பண்ண முடியாத பல இல்யூஷன் பத்தினா அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்தவ தூக்கத்திலிருந்து கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த குலைன்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்கள இந்த வீட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கா. ஒரு ரூம்க்கா போறா, டோரை தட்டி பாக்குறா, அவங்கள காணோம். அப்ப பாருங்களேன், இவளுக்கு பின்னாடியே ஒரு பேய் வந்துட்டு இருக்கு. அதை ஃபீல் பண்ணவா யாரா நமக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இந்த பேய் இவளை பார்த்து ஒரு கத்தும் பாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சோஃபால இருந்தா கண்ணு முடிக்கிறா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த குலை அப்படிங்கிற லேடி வந்துட்டு, ஐயோ என்னமாச்சு, எதை பார்த்துமா கத்துறன்னு கேட்டா, அவ பயத்துல நான் எந்த தப்பு பண்ணல, நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருமா நம்ம பண்ற ஒவ்வொரு தப்புக்குமே ஒவ்வொரு வேலை இருக்கு, அதை கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் திருப்பி கொடுத்துதாகணும். அதே மாதிரி உன்னோட கடந்த கால வாழ்க்கையில உனக்கு ஒரு அம்மாவும் உன்னோட அப்பாவும் பண்ண அந்த துரோகத்துக்காக அவங்க கொடுக்க வேண்டிய அந்த வேலையை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நீ மத்தவங்களுக்கு பண்ண தீங்குக்காக நீ ஒரு வேலையை கொடுக்கணும்ல, அதை கொடுக்கறதுக்கான நேரதுன்னு சொல்றாங்க. அப்ப ஐலியும் பயந்துட்டு, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு கேட்டா, நான் அந்த பிரச்சனையில ஒரு நடுநிலையானவதான், ஆனா இதுக்கான முடிவு அலாஸ் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சமாதியை காட்டுறாங்க. அப்ப ஹீரோனே இல்ல நீங்க சொல்ற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வரலாம்னு பார்த்தா, ஐலி நீ எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது, நீ செஞ்ச தப்புக்கான வேலையை நீ கொடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு மெயின் டோர் ஓபன் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பா, ஆனா அந்த கதவை திறக்க முடியல. அதனால இவ்வளவு வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்க. அங்க ஒரு இடத்துல அவனோட பாட்டி பேய் அங்க இருக்கிற டேபிள்ல படுத்துருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பேய் உட்காந்து என்னதையோ சாப்பிட்டு இருக்கிற மாதிரியான விஷயம் பாக்குறா. அதை பார்த்துட்டு பயந்து இவன் இன்னொரு டோர் ஓபன் பண்ணலாமேன்னு பார்த்தா அங்க நம்ம மெத்தட் இருக்கான். அவன் துப்பாக்கி வச்சு அவனோட தலையை அவனே சுட்டுக்கிட்டு, ஹைலி எதுக்கு இப்படி பண்ண, நாங்க உனக்கு என்ன துரோகம் பட்டோம், இந்த டேபிள்ல இருக்க இந்த ரத்தம் இது யாரோட ரத்தம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அதையும் பார்த்து பயந்துட்டு அவன் மெயின் டோர் கிட்ட வந்து யாராவது கதை ஓபன் பண்ணுங்களேன், என்னைய காப்பாத்துங்களேன்னு கதறா. ஆனா ஒரு நாதில இவளால இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியில போக முடியல. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த குலை லேடி வந்துட்டு, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இந்த இடத்த விட்டு உன்னால தப்பிச்சு வெளியில போகவே முடியாது, நீ என்ன நல்லா தப்பு பண்ணி அந்த தப்புக்கான தண்டனை நீ அனுபவிச்சே ஆகணும், அதனால நீ இங்க இருந்து தப்பிக்கணும்னா இங்க பாரு, இங்க நிக்கிறாளே இந்த பாவி பொண்ணு, இதுக்கப்புறம் இவதான் உன்னை வழி நடத்த போறா, இவ சொல்றதை நீ கேளுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணு அப்படியே ஐலி கிட்ட வரா. வந்துட்டு உன்னோட பாட்டி கிட்ட நான் பேசுறேன், அந்த பாட்டி சின்ன வயசுல இருந்து உன்னை ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிட்டாங்களே, ஆனாலும் நீ உங்களுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிருக்க, அதனால அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க. சோ நீ யோசி, அவங்களுக்கு நீ என்ன தப்பு பண்ணன்னு கேட்டா இவ திருன்னு முழிக்கிறா. அப்ப அந்த குட்டி பொண்ணு உனக்கு ஞாபகத்துல இல்ல, நீ அதை மறந்துட்டியா, அப்ப ஓகே அதை நான் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல இந்த ஐலியோட பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல, பெட்ல படுத்திருப்பாங்க. அந்த பாட்டியை பல வருஷமா பாத்துக்கிறது இந்த நர்ஸ் தான். அப்ப அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ சடனா என்னாச்சுன்னு தெரியலங்க, இந்த சாப்பாட்டுல என்னத்த கலந்தாங்கன்னு தெரியல, அப்படி இந்த அம்மா மூச்சு விட முடியாம கீழே விழுந்து துடிதுடிச்சு அதே இடத்துல இறந்து போடுறாங்க. அப்படி அவங்க சாகிறத வில்லத்தனமா நின்று இந்த ஐலியும் பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. அது மட்டும் இல்ல, பெட்ல படுத்திருக்கிற அந்த பாட்டி போட்டிருக்கிற இந்த ஆக்சிஜன் மார்க்ஸை வெளியில எடுத்துட்டு அவங்களையும் கொலை பண்றா. ஆக்சுவலி இதெல்லாம் எதுக்காக பண்றானா, நம்ம ஹீரோயின் இருக்கிற இந்த வீடு, ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே இந்த பாட்டிக்கு சொந்தமானது. ஆனா இந்த சொத்தை பத்தி எல்லாமே அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவளுக்கு தான் வந்து சேரணும். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூடவே இருக்கிற இந்த நர்ஸ் தன்னை பல வருஷமா அம்மா மாதிரி பாத்துக்கிட்டதுனால இந்த மொத்த சொத்துல சரி பாதி
பாதியை அப்படியே இந்த நர்ஸுக்கு எழுதி வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த விஷயம் இந்த ஐலிக்கு தெரிய வர இவ உயிரோட இருந்தா தானே இவன் மேல சொத்தை எழுதி வைப்பான்னு சொல்லிட்டு சோத்துல விஷத்தை கலந்து இந்த நர்ஸை குறிட்டு ஆக்சிஜன் மார்க்ஸ் எடுத்து விட்டு இந்த பாட்டியை குறிட்டு இந்த மொத்த சொத்தையுமே ஆட்டையை போட்டிருக்கா. கொய்யால அமுக்கணு மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய சேட்டையை பண்ணிருக்கா பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணு நடந்த உண்மையை சொல்லிட்டு அவ போயிடுவா. அதுக்கப்புறம் ஐலியை குலைக்கிட்ட ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன இங்கிருந்து விட்டுருன்னு சொன்னா அவங்க இந்த பிரச்சனையில நான் எதுவுமே செய்ய முடியாதுமா, முடிவு ஹலாஸ் கையில தான் இருக்கு, அவங்களால மட்டும் தான் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐலி அப்பவும் இல்ல நாங்கிறது போகணும் போகணும்னு சொல்லிட்டே இருக்கா. அப்பவும் சரி ஓகேமா, கதவு தான் திறந்துருக்குல்ல, உன்னால முடிஞ்சா வெளியில போன்னு சொல்ல இவளும் போயிட்டு கதவை திறக்கிறா. திறந்தா ஒரு பேய் பத்தின அவளை வெளியில விடாம ஒரு கத்தும் பாருங்க. அதை பார்த்து இவன் மறுபடியும் கனவு வந்து கண்டுபிடிக்கிறான். ஆனா கண்டுபிடிச்சதுமே பக்கத்துல அந்த குட்டி பொண்ணு உட்காந்துக்கிட்டு நீங்க பாக்குறது எதுவுமே கனவு இல்ல, எல்லாமே நிஜம். நீங்க எங்கிட்ட தப்பிச்சு போடணும்னு நினைச்சாலும் உங்களால முடியாது, எல்லா இடத்துலயுமே ட்ராப் இருக்கு. சோ அதனால நீங்க ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், அது கதவுகளுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை தடுத்து விட்டு கிளம்ப இந்த கதவுகளை ஓபன் பண்ணாதான் நமக்கு இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி கிடைக்குமோன்னு சொல்லிட்டு இவ ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட டோர் ஒன்னு ஓபன் பண்றா. அப்படி போனா உள்ள இந்த பாட்டி உட்காந்துருக்கும். அதை பார்த்துட்டு பாட்டி இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா சடக்குன்னு இந்த பாட்டியோட பேய் இவளை செம்மையா பயமுறுத்த விடுறது. அண்ட் இவ கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு பெட்ல படுத்திருக்கா. ஆப்போசிட்ல இந்த பாட்டியோட பேயும் கூடவே இந்த நர்ஸோட பேய் இருக்குது. அப்ப அதை பார்த்துட்டு ஐலிங்கிறது தப்பிக்க தான் ட்ரை பண்றா. ஆனா அவளால அசைய கூட முடியல. அப்ப அந்த நர்ஸ் அந்த பாட்டி கிட்ட என்ன சொல்றாரா, இவ தான் உங்களோட மகளை கொலை பண்ணா, ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சுமே இவளை ஏத்துக்கிட்டு உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, ஆனா பாத்தீங்களா கடைசியா அவளே உங்களை கொண்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த பாட்டி பையன் ஆமா நான் அவளை எந்த அளவுக்கு பாசமா பாத்துக்கிட்டா தெரியுமா, ஆனா அவ கேவலம் அந்த பணத்துக்காக என்ன கொண்டுட்டா, என்னால கடைசியா மூச்சு விட கூட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருந்தேன், அப்ப நான் அனுபவிச்ச அதே வேதனையை இவனும் அனுபவிக்கணும், இவனோட மூச்சு காத்த நம்ம உரிச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நர்ஸ் பை பத்தினா ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து அப்படியே இந்த ஐலியோட மூஞ்சிலே மாட்டி விடுறா. அதுக்கப்புறம் இந்த பாட்டியை பாருங்க அந்த மாஸ்கோட எண்டை பிடிச்சிட்டு ஐலியோட மூச்சு காத்த அப்படியே உறிஞ்சு எடுக்குது. இதனால அவளால மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறா, அப்படியே நரக வேதனை அனுபவிக்கிறா. சொல்லப்போனா அந்த பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி என்ன வேதனை அனுபவிச்சாங்களோ அதே வேதனையை தான் இவனும் அனுபவிக்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கத்திலிருந்து கண்டுபிடிக்கிறா. ஆப்போசிட்ல இந்த குட்டி பொண்ணு தான் உட்காந்துருக்கா. அப்படி உட்காந்துப்பா அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறா. யார் சொன்னா என்ன சொன்னான்னு கேட்டா இவன் அந்த கிணறு ரொம்ப இருட்டா இருந்துச்சா, அந்த கிணத்துக்குள்ள அவங்களோட உடம்பு அழுகிறத அவங்களாலே பார்க்க முடியலையா, ரொம்ப நாத்தடிக்குதான், அதனால எந்த தப்புமே பண்ணாதே எனக்கு ஏன் இந்த துரோகத்தை பண்ணனு அவங்க கேக்குறாங்கன்னு சொல்றா. அதுக்கு இவன் மறுபடியும் திருன்னு முழிக்க ஞாபகம் இல்ல, அப்ப நான் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல ஸ்டார்டிங்ல புரக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையனை பார்த்தோம் இல்லையா, அந்த பையன் ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த பொண்ணை கர்ப்பமா வைக்கிறேன். அப்ப கர்ப்பமான அந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இந்த பையனால முடியாது, அந்த கர்ப்பத்தை கலைச்சிருன்னு சொல்லியிருக்கான். ஆனா அதுக்கு முடியாதுன்னு சொல்றதுனால இந்த ஐலியும் அந்த நாரப்பையில சேர்ந்து அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி அவளோட வயிற்றுக்குள்ள இருக்கிற இந்த 6 மாச சிசுவை அப்படியே வெளியில எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கும் போது வழி தாங்க முடியாம பாவம் அந்த பொண்ணு பத்தின சம்பவ இடத்துல இறந்து போயிடுறா. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இந்த புறக்கண படி இருக்கானா அவனோட பிணத்தை யாருக்குமே தெரியாம கால் எடுத்து போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பாலணிஞ்ச கிணத்துல இந்த பொண்ணோட பிணத்தை போட்டு அது கூடவே அவளோட வயிற்றுல எடுத்த அந்த சிசுவையை போட்டிருக்கான். சோ அதுல அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐலி தான். அதனால அந்த குட்டி பொண்ணு அழுகி போன அந்த பொண்ணோட உடல் உங்களை பழிவாங்க காத்துட்டு இருக்கு, அதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுறா. அப்படி அவ போனதுக்கு அப்புறம் இவளை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு புரக் வரான். அப்ப அவனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஐலிக்கு உயிரே வருது. அதனால அந்த பையல கண்டுபிடிச்சிட்டு அப்பாடா புரக் வந்துட்டியா எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டா இல்ல உன்னை தேடி ஊர் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், வழியில உன்னோட காரை பார்த்தேன், அதான் கரெக்டா உன்னை தேடி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்றான். அப்ப அவளும் இந்த வீடு ரொம்ப அமானுஷமானதா இருக்கு, வா ஃபர்ஸ்ட் இங்கிருந்து வெளியில போயிடலாம்னு சொன்னா அவன் முன்னாடி வரையே இல்ல நம்மளால இங்கிருந்து வெளியில போக முடியாது, அவங்க நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என் காதலியோட வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய வெளியில எடுக்கணும்னு சொன்னேன், ஆனா நீ அவளை கொண்டுட்ட, சோ அவ அப்ப என்ன வேதனை அனுபவிச்சாலோ அதே வேதனை நீ அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இவள ஒரு ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டு அவளை படுக்க வைக்கிறான். அப்ப அவ பயந்து போய் கத்துன்னு கத்திட்டு இருக்க. அதை அந்த குலையிலேடி பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, கதவை சாத்திட்டு வெளியில போயிடுது. அதுக்கப்புறம் இவளால ஒருத்தி செத்து போனா இல்லையா அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல, அப்ப அவ அனுபவிச்ச அதே வழியை இவனும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ போய் அந்த இடத்துக்கு வரா. அண்ட் முன்னாடி சிலையே நமக்கு தெரியும் இல்லையா ஐலி கர்ப்பமா இருக்கலே, அதனால அவளோட உடம்புக்குள்ள கையை விட்டு உள்ள இருக்கிற அந்த சிசு அப்படியே பிடிக்க வெளியில எடுக்கிறா. அதை எடுத்து அப்படியே அந்த குட்டி பொண்ணோட கையில கொடுக்க அவ அப்படியே எடுத்துட்டு வந்து ஐலி கிட்ட காட்ட பயந்து போய் அவ பயங்கரமா கத்துறா. பார்த்தா இதுவும் கனவா நனவான்னு தெரியல, ஆப்போசிட்ல இந்த குலையிலேடி தான் உட்காந்துருக்காங்க. அவங்க அவகிட்ட என்ன எது கனவு எது நிஜம் அப்படிங்கிற விஷயமே புரியலையா, இங்க எது கனவோ அதுதான் நிஜம், சோ அதனாலதான் உன்னால இந்த வழியை உணர முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஐலி பத்தினா இப்பவும் நான் இந்த தப்பும் பண்ணல நாங்கிறது போகணும்னு சொல்லிட்டே இருக்கா. அப்ப அவங்கள உன்னால முடியாது ஆனா சொன்ன விட மாட்டாருன்னு சொல்றான். சொல்லிட்டு தப்பு பண்றவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டு அடுத்தடுத்து பெரிய பெரிய தப்புகளை பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்க கடந்த காலத்துல என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையே மறந்துடுறாங்க. அதான் நான் ஞாபகப்படுத்தவன்னு சொல்லிட்டு இப்ப இன்னொரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அதுல ஒரு சீன்ல அந்த மெத்தட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஐலி கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பா இல்லையா, அப்ப கூட ஐலியும் நான் எந்த தப்புமே பண்ணல, எல்லா தப்புக்கும் காரணம் என்னோட பொண்டாட்டி தான், அவதான் இன்னொருத்தவங்களோட விந்தணுவை என்னோட உடம்புக்குள்ள செலுத்துக்க எனக்கு கண்டிப்பா எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதா இவ சொல்லிருப்பா இல்லையா, அது சுத்த போய். ஆக்சுவலி இந்த மெத்தட்டால குழந்தை பெத்துக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் நல்லா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி தெரிஞ்சுமே அவங்க கிட்ட காசு பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் அடிக்கடி உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சிருக்கா. அந்த ஒய்ஃபுக்கே தெரியாம அந்த பொண்ணோட உடம்புல வேற ஒருத்தரோட விந்தணுவை செலுத்திருக்கா. அண்ட் கடைசி அவங்க 2 பேத்துக்குமே இப்ப ப்ராப்ளம் கியூர் ஆயிடுச்சு. மெத்தட் உங்களால தான் உங்களோட மனைவி கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு மெத்தட்
ஆப்போசிட் ஐடி கூட சண்டை போட்டது, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறது, பொண்டாட்டி கூட சண்டை போட்ட வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது இல்லையா? அதை இனிமே தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இவங்க இருக்கிற ரூமுக்கு பக்கத்துல ஒரு பர்த்டே சாங் பாடுற மாதிரியான சத்தம் கேக்குது. அதனால ஐலியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூமுக்குள்ள போயிட்டு பார்த்தா, இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்தே ஒரு குட்டி பொண்ணு காட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு கீழே செத்து பிணவா கிடக்குறா. அந்த ஆப்போசிட்ல இந்த மெத்தட்டோட வைஃப் உட்காந்துருக்காங்க. அந்த செத்து போய் கிடக்குற அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, அவங்களோட பொண்ணு தான். அதுக்கப்புறம் மெத்தட்டு இந்த பொண்டாட்டியை போட்டு அடி நடிச்சே, நீ எனக்கு துரோகம் பட்டியான்னு கேட்டுட்டே இருப்பான். அவளோட கழுத்தை பிடிச்சு நெரிப்பான். அப்ப அவ கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறது இங்க இந்த ஐலியோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரியே இருக்கு. அண்ட் கடைசியா கழுத்து நெறிப்பட்டு நம்ம ஐலி செத்தே போயிடுறா. அப்படி செத்தவா மறுபடியும் கடவுள இருந்து கடமுழிக்கிறா. அப்படி கண் முழிச்சா ஆப்போசிட்ல இந்த குட்டி பொண்ணு உட்காந்துருக்கா. அவ கிட்ட அப்பா என்கிட்ட சொன்னாரு, நான் அவரோட மகளே கிடையாதாமே. அவர் ஏன் அப்படி சொன்னாரு? இன்னைக்குதான் என்னோட பிறந்தநாள் தெரியுமா, என் பர்த்டே கேண்டில கூட நான் ஊதல, இது காரணம் நீ தானே, ஏன் அப்படி பண்ணு சொல்லிட்டு இவ கிட்ட வந்துட்டு இருக்க. இவ பயந்து போய் பக்கத்துல உள்ள இன்னொரு ரூமுக்கு போறா. போன அந்த இடத்துல ஒரு சமாதி இருக்கு, கூடவே அந்த இடத்துல தான் குலை லேடி இருப்பாங்க. அவங்க இந்த ஐலி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண வீடு இல்ல, இது ஒரு நரகம். இந்த நரகத்துக்குள்ள தப்பு செஞ்சவங்க யார் வந்தாலும் சரி, அவங்க செஞ்ச அந்த தப்புக்கு ஏத்த மாதிரி தண்டனை அனுபவிச்சே தரணும். அண்ட் அதே மாதிரி நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா உன்னை தவிர அந்த வீட்டுல வேற யாருமே இல்ல. அன்னை பாக்குற இந்த குட்டி பொண்ணு ஒன்னால்தான் செத்தா. அதுவும் எப்படி செத்தா தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக். அதுல இந்த மித்தட்டவனோட பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ, அப்பா அடிக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு உள்ள வந்திருப்பா இல்லையா, அப்ப கூட அந்த பையன் தள்ளி விட்டுருப்பானே. அப்படி தள்ளி விட்டதுல இந்த பொண்ணோட தலை அங்க இருக்கிற டேபிள் அடிச்சு சம்பவ இடத்துல இந்த பொண்ணு இறந்து போயிருப்பா. அப்ப அவ இறந்து போறதை நினைச்சு இந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருப்பாங்க. அண்ட் கோவத்திலே ஏன்டா அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு இந்த மெத்தட்டையும் பிடிச்சு அடிக்க போக, அவன் தெரியாதமா கையில உள்ள அந்த துப்பாக்கியோட ட்ரிகர் அழுத்திடுவான். இதனால குண்டடிப்பட்டு சம்பவ இடத்துல இவனோட பொண்டாட்டியும் காலி. யோசிச்சு பாருங்க, கண்ணு முன்னாடியே தன்னோட பொண்டாட்டி பிள்ளைய பறி கொடுத்த ஒரு மனுஷனோட மனநலம் எப்படி இருக்கும். அதனால என்ன பண்றான்னா, அந்த பொண்ணுக்கு இன்னைக்குதான் பிறந்த நாளா இருக்கும். சோ கேண்டில் சேர்த்து அவளுக்காக அந்த மெழுகுவத்தியை ஊதிட்டு துப்பாக்கி எடுத்து அவனோட தலையில வச்சு ஒரே போடு. அவள் தான் அந்த பையலோட சொல்லி முடிஞ்சு. சோ யோசிச்சு பாருங்க, இந்த ஐலியோட பணத்தாசைனால ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. ஆனா இப்ப இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த இடத்துக்குள்ள வந்து ஜஸ்ட் அரை மணி நேரத்தை ஆகுது, இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நீ பல வருஷத்துக்கான வலி வேதனை அனுபவிச்சிருப்ப. ஆனா நீ நினைக்கிற மாதிரி இந்த தண்டனை இன்னும் முடியல, ரொம்ப மோசமான ரொம்ப கொடுமையான தண்டனையை இனிமே தான் நீ அனுபவிக்க போற. சோ அதுக்கு தயாராருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த குட்டி பொண்ணு ஐலி, நீ என்னோட பர்த்டேக்கு இந்த மெழுகுபத்தியை அணைக்கவே விடல, நான் அணைக்கவான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மெழுகுபத்தி ஊத்துறா. அப்படியே அந்த வீட்டுல இருக்கிற லைட்ஸ் ஆஃப் ஆயிடுது. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாலடைஞ்ச வீட்டை ஒரு பையன் வீடியோ எடுக்கிறதுக்காக வரான். வந்துட்டு ஒரு கதையை சொல்றான். அதாவது இந்த ஐலி கடைசி அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஒரு 3 நாள் கழிச்சு அவளோட பிடம் அந்த வீட்டுக்கு பக்கத்திலே கிடைச்சா. அதுவும் பார்க்கவே முடியாத அளவுக்கு படு கொடூரமா அவளோட உடம்பே கொதறி போய் கிடைச்சா. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களுக்கு இந்த வீட்டு மேல இருக்கிற பயம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை என்னதான் சொல்ல வராங்கன்னா, நம்ம பாக்குற இந்த வீடு ஒரு வீடே கிடையாதுங்க, இது ஒரு நரகம். இந்த நரகத்துக்குள்ள தப்பு செஞ்சவங்க யாராவது தப்பி தவறி உள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அதே தான் நம்ம ஹீரோயினும் அனுபவிச்சா. ஆனா அந்த ஹலாஸ் அப்படிங்கிறவர் யாருன்னு தெரியலங்க. நானும் ஏதாவது நரகத்துல இருக்கிற இந்த டீமன் பேரா இருக்குமோன்னு சொல்லிட்டு நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒன்னும் வரல. ஆனா அவரோட சமாதி தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அன்னத்துல முக்கியமான இன்னொரு விஷயம், ஒரு வித்தியாசமான சிம்பிள். இந்த சிம்பிள் எதுக்கானதுன்றது நமக்கு தெரியாது, ஆனா பார்க்கவே கொஞ்சம் படுபைக்கிறமா தாங்க இருக்குது. சோ அவ்வளவுதாங்க, படம் முடிஞ்சு. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.